நேரமாவது. ஆமாம்மா, அவ்வையே என்று அழைத்தார். ஆசி கூறினார். அடி அம்மா, உச்சி வேளையில அரச மரத்தடிக்கு போகாதே போகாதேன்னு சொன்னேனே, கேட்டியா? கேட்க மாட்டோன்னுட்டு போனியே, வந்துச்சே ஆபத்து. ஐயோ, அந்த பாடா போன அரச மரத்து முனி இந்தாங்க. வானர் இருக்காரா? இருக்காரு, இதோ கூப்பிடுறேன். வர வேண்டும், வர வேண்டும். நம்ம இளைய பண்ணையார் உங்கள் பெண்ணை நேரிலேயே பார்த்துட்டாராம். பார்த்தது முதல் நாளைக்கே கல்யாணம் செய்யணும்னு ஒரே பிடிவாதமாக இருக்கார். பெரிய பண்ணையார் இதையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நாளை காலையில நல்ல நேரம் இருக்குதான், தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. விநாயக பெருமானே, இது என்ன சோதனை? அவ்வே, பிள்ளையார பார்த்தோம்னு சொன்னியே, சும்மாவா வந்திருக்காரு? உனக்கு கல்யாணத்தை கொண்டாந்துருக்காரு. வேண்டாமா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா. இந்தாங்க, அது என்னமோ பேய்கோளாறு தானுங்க. அது வந்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க, கல்யாணம் வேண்டாங்குது. சிவகாமி, நீ சற்று சும்மா இரு. அவள் அறியாத பெண் அப்படித்தான் சொல்லுவாள். அதிகாலையிலே குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து இந்த ஆடை ஆபரணங்களை அலங்காரம் செய்து மாப்பிள்ள வந்தாச்சு போல இருக்க. அவ உன் அழக பார்த்துதான் பண்ணையார் மகன் மயங்கிட்டாராம். எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அந்த பாக்கியம்? கொடுத்து வச்சவன் நீ. அடியே, வாங்கடி போய் பார்ப்போம். அவ உன் அழக பார்த்துதான் பண்ணையார் மகன் மயங்கிட்டாராம். அவ உன் அழக பார்த்துதான் பண்ணையார் மகன் மயங்கிட்டாராம். பெண்ணை கூப்பிடுங்க, பெண்ணை கூப்பிடுங்க. ஏன் இந்த அழகும் இளமையும் எனக்களித்தாய் ஆனை முகத்தோனே? ஏன் இந்த அழகும் இளமையும் எனக்களித்தாய் ஆனை முகத்தோனே? நான் உந்தன் திருவுளம் போல் மனித குல தொண்டு செய்ய நாடி வந்தேன், நாடி வந்தேன், நாடி வந்தேன். கன்னி பருவம் போதும் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய், அருள்வாய். கன்னி பருவம் போதும் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய், அருள்வாய். நாவில் உரைப்பது, நாவில் உரைப்பது நல்லவையாக ஞானமும் கல்வியும் அருள்வாய், அருள்வாய். கன்னி பருவம் போதும் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய், அருள்வாய்.